இங்கிலாந்துலேருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் நான் நினைச்சேன் 80 நாள்ல முடிச்சிருவேன், இவ்வளோ இந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிடலன்னா படம் பயங்கரமா போகுது, பெருசா ஆயிடும் நினைக்கிறேன், என்னால முடியாது அதுக்குள்ளேன்னு. கோவமான காட்சினா கோவத்துல யூனிட்டே எரியும். டேனி இங்கிலாந்துலேருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் லைக் அவரு சரி, அவர் பயங்கரமா ஆக்டரா இருப்பாரு, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா உட்காந்துக்குவாரு. நமக்கு டேனி I'm going to say it in Tamil, you better understand, okay? Yeah. ஸோ அங்கே தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல, கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் போட்டு. தென் பார்த்தா அவர் இறங்கி நம்ம கூடயே மூவ் ஆகி இப்போ வந்து நான் பியா இருக்கு, நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட ரொம்ப போராடினாரு. அதுல என்ன அழகுனா, அவருக்கு ஒரு முட்டி பிரச்சனை, திருப்பி ஒன்று I'm telling you, you have a knee problem, so don't sit like you have a knee problems. Put it down. Yeah. பாவம் அவர் முட்டி. ஸோ அவருக்கு ஒரு முட்டி, இன்னொரு முதுகு, what all, how many, 3 right, 3 or 4, நிறையா. எனிவே அதை வச்சுட்டு வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டைம் ஆயிடுச்சு. பட் அவர் வந்து படத்தை முடிச்சுட்டு தான் போனா, என்ன ஆப்ரேஷன் போனா 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வழியை வச்சுக்கிட்டு எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு. நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு, இந்த எண்டிங் நல்லா இருக்கு, ஆனா இது வந்து கொஞ்சம் கவிதைத்தனமா இருக்கு, இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்கா, இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்கா, ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படி வந்து நிக்கணும்னு நினைக்கிற போது அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன் கண்டிப்பா பண்ணலாம். அப்புறம் ஞானவேல் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா, அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அங்கதான் அவர் நின்னாரு. பிகினிங்ல இருந்தே ஒரு படம் இவ்வளவுதான் இருக்கும்போது 10 நாள்ல ரஞ்சித் ஃபோன் பண்ணி, இல்ல எனக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம். ஏன் இல்ல நான் நினைச்சேன் 80 நாள்ல முடிச்சிருவேன், இவ்வளோ இந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிடலன்னா படம் பயங்கரமா போகுது, பெருசா ஆயிடும் நினைக்கிறேன், என்னால முடியாது அதுக்குள்ளேன்னு. பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்ட்டாரு. அது ஃபர்ஸ்ட். கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன், அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தா நல்லா இருக்குன்ற போது ஒரு தயக்கம் இல்லாம சொன்னது தேங்க்யூ ஞானவேல். தட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டெப் டு டேக் ஃபார் அ ப்ரொடியூசர். அதனால தான் இந்த படம் வந்து எங்க எல்லாருக்குமே லைக் சென்சர் போர்ட்ல இருந்து யார் பார்த்தாலும் இது வந்து ஐயோ இப்படி இருக்கு, மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணா எங்களால உணர முடியுது. பட் என்னன்னா, அந்த எல்லாம் முடிச்ச பிறகு அது திருப்பி ரீஷூட் போனாலும், எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி. இவர் அதுக்குள்ள ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நடக்க முடியாம வந்தாரு. நடக்க முடியாம வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதே அடி வாங்குறது, அதே விழுவுறது அந்த ராக்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டேனி, ஐ மீன் தட் வாஸ் ஆசம் ஸ்டஃப் ப்ரோ. ஐ தாட் யூ ஃபென்டாஸ்டிக். அவர் எந்திரிச்சு வலிச்சுட்டே ஐயோ எனக்கு வலிக்குது, பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் இஸ் ஆல்சோ an awesome actor. I said that so that you'll at least understand that. ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. கோவமான காட்சினா கோவத்துல யூனிட்டே எரியும். அந்த அளவுக்கு கோவத்திலேயே அந்த ஒரு நாள் ஃபுல்லா கோவத்துல இருப்பார். டேனி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். இருப்பாரு. இப்பதான் ரொம்ப நாள் பிறகு we are seeing him cool and chilled and just yeah, isn't it? And அது அப்படி பார்த்தா நம்ம பசுபதி வந்து ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு தூள்ல ஆரம்பிச்சு நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 6 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ துருவ் கூடயும் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த 6 படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு. பட் அது இல்லாம எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒன்று குத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தனையும் அவருக்குன்னு ஒன்று இருக்கு. இந்த படத்துல கெங்குப்பற்றுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஹரி அண்ட் அசோகன் என்னோட பையனா பண்ணியிருக்கான். அவனும் ரொம்ப சின்ன பையன், இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான், ரொம்ப அருமையா நடிப்பான். தென் பிரீத்தி, அவங்க வந்து அந்த மினிக்கி சாங்ல அவ்வளோ அழகாக ஆடிப்பாங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆக்டர்ஸ். அது இல்லாமல் எங்கள் ஃபுல் ட்ராமா ட்ரூப், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ், ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணீங்க, ரொம்ப விருப்பப்படுத்தி நடிச்சிங்க. இது வந்து எங்கள் காஸ்ட் இது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ முடிச்சாச்சு. என் கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே அவங்க லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த 300% அதை மீறியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.